லீவ் விட்டதுலேருந்து பொழுதுனிக்கு 2 பேர் ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? உருப்படியாக ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்களான்னு கேட்டுவிட்டாங்க. உடனே வந்துச்சு பாருங்க 2 பேர்த்து கோவம். ஆளுக்கு ஒரு டப்பாவை தூக்கிட்டு தறிக்கொட்டைக்கு போயிட்டாங்க. ஏதோ நான் கோச்சிட்டு தான் போறேன்னு நம்ம ஜாக்கி பையன் கையை பிடிச்சிட்டு கெஞ்சுன்னு கெஞ்சுறான். விடுடா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டேன். உடனே எங்க அம்மா கிட்ட, அம்மா நான் இந்த கேன்ல இருக்கிற எண்ணெய் தாம்மா வடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ ஒவ்வொரு சொட்டா வடிச்சு எப்ப நீ இந்த பாட்டில ஃபில் பண்ண போறியோ தெரியல. அப்படியோ இந்த பாட்டில் நப்பிடணுங்கிற வரியில என்ன வடிச்சிட்டு இருந்தா பாட்டில் மட்டும் என் தலைமையில வந்து தப்புன்னு விழுந்து. திரும்பி பார்த்தா என் தங்கச்சியோட வேலைங்க. ஒரு லட்சியத்தோட இருக்கிறேன், அந்த லட்சியத்துல மண்ணள்ளி போட்டுறாத அப்படின்னு சொல்லி எங்க பாப்பா விளையாட அனுப்பிவிட்டேன். எங்க பாப்பா விளையாண்டோடனே எனக்கும் ஆசை வந்துருச்சு. அதனால எண்ணெய் பாட்டில் எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு நானும் விளையாட போயிட்டேன். அவன் சும்மா இருக்கிறான்னு ஒரு வேலையை வச்சா கடைசியா என் தலையில எல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க. அவன் கொண்டு வந்தது ஒரு பாட்டில், நான் இன்னொரு பாட்டில் எடுத்து அதையும் ஃபில் பண்ணிட்டேன். எப்படியோ இன்னைக்கு 1.25 லிட்டர் தேங்காய் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த பெருமையெல்லாம் என் பையனுக்கு தான்.